guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து இன்னைக்கு கல்கி மூவி பார்க்கிறதுக்கு தியேட்டருக்கு போக போறோம். ஸோ அதுக்காக நான் வந்து எப்படி ரெடி ஆக போறேன், ஸோ ஒரு ஃபுல் vlog தான் நான் வந்து எடுக்க போறேன். ஸோ நான் வந்து எப்படி ரெடி ஆக போறேன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் நான் வந்து எதுவுமே போடல. ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் தான் போட போறேன். ஸோ எந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து போட போறேன். ரொம்ப நாளாக நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போடலாம். அடுத்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் வந்து காம்பேக்ட் போட போகிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது மேப்ளினோட காம்பேக்ட் தான், தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா ஷேட் பார்த்தீங்கன்னா டாஃபி, என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா டாஃபி. அந்த ஷேட்லேருந்து தான் நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ காம்பேக்ட் போடலாம். ஸோ அவ்வளோதான், காம்பேக்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லிப் லைனர் போடுறேன். ஸோ அது வந்து நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா மரூன் 2. ஸோ அந்த ஷேட் தான் மரூன் 2. இந்த லிப் லைனர் தான் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து போடலாம். நான் ஆல்ரெடி என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து போட்டாச்சு. ஸோ நான் இதே வந்து லிப்ஸ்டிக்காக போட்டுடுவேன். கொஞ்சம் நீங்கள் வேணும்னா வேறு லிப்ஸ்டிக் ஏதாச்சும் போடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணி நான் இந்த லைனர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் போடுவேன். லிப்ஸ்டிக் எதுவும் போட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டு இந்த லைனர் போட்டுடுவேன். எந்த லிப்ஸ்டிக்கும் நீங்கள் வேணும்னா இந்த மேலே ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக். ஸோ எனக்கு இதே ரொம்ப என்னோடய ஃபேஸுக்கு நல்லா இருக்கும் இந்த ஷேட். ஸோ இது மட்டும்தான் வந்து போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து மரூன் 2. ஸோ இந்த ஷேட், ஸோ இந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து பிந்தி தான் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஐலைனர் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து பிந்தி. ஸோ அதுக்கு நான் வந்து ஐலைனர் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது டாஸ்லரோட ஐலைனர் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேப்ளின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு ஏதோ கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதனால நான் வந்து டாஸ்லர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பொட்டு வைக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஸோ இந்த அவ்வளோதான். தட்ஸ் இட் கைஸ். என்னோடய மேக்கப் இவ்வளோ தான் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ஹேர் கொஞ்சம் சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் போடுவேன்னு தெரியல. ஸோ அது வந்து நான் வந்து ஃபஸ்ட் என்னோடய ஹேர் நல்லா சிக் எடுக்கணும். ஸோ சிக் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஆல்ரெடி சிக் எடுத்துட்டேன். ஸோ என்ன ஹேர் ஸ்டைல் போடுவேன் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு டிசைட் பண்ணலாம். ஸோ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அவுட்ஃபிட்டை. ஸோ ஹாய் காய்ஸ், நான் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணி வந்துட்டேன். ஸோ என்ன போட்டிருக்கேன்னா நான் வந்து ஒரு டெனிம் ஷர்ட் அண்ட் ஒரு பிளாக் ஜீன் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ பிளாக் ஜீன் இன்னும் போடல. ஸோ போகிறப்ப போட்டுக்கலான்னு. ஸோ டெனிம் ஷர்ட் போட்டாச்சு. ஸோ பிளாக் ஜீன் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அவுட்ஃபிட் நான் வந்து காமிக்கிறேன். பிளாக் ஜீனெல்லாம் போட்டதுக்கப்புறமா என்னோட தலையெல்லாம் வாரினதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் அவுட்ஃபிட் செக் வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் என்னோட லுக். ஸோ என்னோட லுக் பிடிச்சிருக்கேன். நான் எப்படி ரெடி ஆகணும், அவ்வளோவா மேக்கப்லாம் போட மாட்டேன். எனக்கு மேக்கப் போடுறது அவ்வளோ பிடிக்காது. நான் வந்து இவ்வளோதான். அதுவும் நான் காம்பேக்ட் வந்து எப்போவாச்சும் எனக்கு தோன்றப்போ போடுறேன். நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு லிப்ஸ்டிக் அவ்வளோதான். நான் ஐலைனரும் போட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து ரெகுலராக போடுறதுன்னா லிப்ஸ்டிக் அவ்வளோதான். நான் வந்து
இவ்வளோ மேக்கப்பான பர்சன் எனக்கு எப்போயாச்சும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நல்லா வந்து மேக்கப் பண்ணிக்கேன். ஆனால் எனக்கு லைட்டாக தான், எனக்கு அவ்வளோ மேக்கப்லாம் போடுறது எனக்கு பிடிக்காது. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து சிம்பிளாக இவ்வளோ தான் நான் வந்து மேக்கப்லாம் வந்து நான் வந்து பண்ணுறேன்னா, எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன்னா இவ்வளோ திங்ஸ் தான். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு காம்பேக்ட், லிப்ஸ்டிக், பொட்டு, அவ்வளோதான். இவ்வளோ தான் வச்சுட்டு போவேன் நான் வந்து. அவ்வளோவா க்ரூமி பர்சன் நான் இல்லை. ஹோப் நான் எப்படி ரெடியாக இருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? நான் வந்து செம்மையாக ரெடியாக இருக்கல. நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் செக் காமிச்சிட்டு நான் அங்கே எல்லாம் என்ன நடக்குது அங்கெல்லாம் vlog எடுக்கிறேன். ஓகேவா? சாரி கைஸ், நான் ஒரு பர்ஃப்யூம் போடுறது மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் போடுறேன் பர்ஃப்யூம். நான் வந்து ரோஸ் விமன் இந்த பர்ஃப்யூம் தான், தெரியுதா? ஸோ ரோஸ் விமன் இந்த பர்ஃப்யூமை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது 500 rupees நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இது போடலாம். ஸோ பர்ஃப்யூம் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி. நம்ம ரெடி போகிறதுக்கு ஃபுல் சம்மன் ரெடி ஆகிட்டோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா கைஸ்? என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ ரீசெண்டாக கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் vlogs ரொம்ப Hi. ஸோ 6:45க்கு ஷோ இருந்துச்சு கைஸ் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் 6:35க்கே உள்ளே போயிட்டோம். ஸோ அந்த உள்ளே போன கிளிம்ஸ் தான் நான் வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்துருங்க. அப்புறமா எல்லோரும் வந்தாங்க. ஸோ ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ ஹாய் கைஸ், நேற்று வந்து நாங்கள் வந்து கல்கி மூவிக்கு போயிருந்தோம். ஸோ மூவி வந்து போயிட்டு வந்து நான் வந்து அங்கேவும் கொஞ்சம் தான் vlog எடுத்தேன், அவ்வளோவா vlog எடுக்கல. ஸோ ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் vlog எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சொல்லவே மறந்துட்டேன், லைக் எப்படி இருந்துச்சு மூவி ரிவ்யூ எல்லாம் நல்லா இருந்துச்சு நான். ஸோ மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் அவங்க ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து மூவி தெலுங்குல தான் பார்த்துருந்தேன். இட் வாஸ் அமேசிங். எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பாட்டு வரும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்கு வந்து மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி குட். எல்லோரும் வந்து நீங்கள் வந்து தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 வரும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. அதுக்கும் நம்ம வந்து முடிஞ்சால் போகும். அங்கேயும் நான் வந்து vlog எடுக்கிறேன், பார்க்குறேன். இந்த டைம் வந்து அவ்வளோ vlog எடுக்கல. ஸோ நானே vlog எடுக்கிறேன்னே மறந்துட்டேன். ஸோ ஆனால் மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பவர் வரும் நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. Until then, take care. Bye bye guys.